Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் டு மாத்தண்டம்பர் ரோட்ல இருக்கக்கூடிய ராயல் கார்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க இருக்க கார் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 5 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர்னு சொல்லிட்டு நிறைய கார் கலெக்ஷன் இருக்கு. இங்க இருக்க கார் கலெக்ஷன் எல்லாமே ஒன்று ஒன்று லைன்ல பார்ப்போம் வாங்க. நம்ம லைனப்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார்னு பாத்தீங்கன்னா மாருதி வேகனார். இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடல். இந்த வண்டி ஓட்டிருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 54,000 வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. 4 டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 80% மேலே இருக்கும். இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க, ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல இருக்குது. எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ரியர்ல. ஒரு 5 பேர் தாராளமாக உட்காந்து டிராவல் பண்ணி போகிறதுக்கு இந்த கார் பக்காவாக இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லா ஃபிட்டிங்ஸுமே போட்டிருக்காங்க, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். மாருதி வேகனார் விஎக்ஸி மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள் இது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த வண்டி இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 54,000 வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4,20,000 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி செலீரியோ தான். இதோட வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா விஎக்ஸி வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கார் இது. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி இப்போ வரைக்கும் ஓடுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது. இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க, எந்த ஸ்கிராச்சஸ் அண்ட் டெண்டுமே இல்லை. இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 பேர் தாராளமாக உட்காந்து டிராவல் பண்ணி போகலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 above கிடைக்கும் இந்த வண்டி. ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏபிஎஸ், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் கார் இது இருக்கு. இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க, எல்லாமே ஒரு 50% மேலே இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி செலீரியோ 2014 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து எப்போ போல ஃபிக்ஸ்டு கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார்னு பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டா டிஏ இன்ஜின் இது. இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல். இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது. இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏழைகளை இன்னோவான்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த கார் பக்காவாக சூட் ஆகும். இன்னோவா டவேரா வர்றதுக்கு முன்னாடி ட்ராவல்ஸ்லேயும் களைகட்டு ஓடின வண்டி ஆகும் இந்த வண்டி. சென்டர் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில் உட்காந்து போகிறதுக்கான ஃபீலே கொடுக்கும். டாப் அப்போசர்லாம் பாருங்க, ஒரு நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குது. டாடா சுமோ டிஏ இன்ஜின். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் வரைக்கும் இப்போ லைவ்ல இருக்காங்க. இந்த வண்டி ஓடுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,00,000 வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கு மேலே இருக்கும். ரியர் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே இருக்கும். இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1,70,75,000 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது எப்பவும் போலவே. வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார்னு பார்த்தீங்கன்னா டாடா மான்சா தான். இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் வரைக்கும் லைவ்ல இருக்காங்க. இந்த வண்டி இப்போ வரைக்கும் ஓட்டிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 87,000 வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. டாட்டாவில் இண்டிகாவுக்கு அடுத்து கொண்டு வந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் யூஸ்டு வெஹிக்கிள். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் யூஸ்டு வெஹிக்கிள். இந்த காரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆப்ஷனும் இருக்குது. இக்னிஷனுக்காக வந்து நம்ம வந்து பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஃபியூலுக்காக வந்து நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மைலேஜும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 60% மேலே இருக்கும்.
இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்து தாராளமாக போகலாம். டாப் அப்போசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். நல்ல மைலேஜ் எதிர்பார்த்து கார் எடுக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு பக்காவாக சூட் ஆகும். டாடா மான்சா 2014 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா 4th ஓனர் கண்டிஷனாக இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 வரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1,40,000 கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. டாடா ஏசி 2021 மாடலு. இதில் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க. இந்த வண்டி இப்போ வரையும் ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 வரையும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்க, எல்லாமே ஒரு 80% மேலே இருக்கும். இன்டீரியர் பாருங்க, புதுசாக ஒரு வண்டி எடுத்து பாடி கட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப லாபகரமாகவே இருக்கும். டாடா ஏசி 2021 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்காங்க. இந்த வண்டி இப்போ வரையும் ஓட்டிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 வரையும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,50,000 வரையும் கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப லாபகரமாகவே இருக்கும். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மாருதி 200 தான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1998 மாடல். இந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டி இப்போ ஓட்டிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக கண்டிஷன்லேயே இருக்குது. இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 80% மேலே இருக்கும். இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து போகிறதுக்கு இந்த வண்டி ஒரு பக்காவாக சூட் ஆகும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தாராளமாக தரும். ஃபியூல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் கார். இது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வராது. மற்றபடி ஓரளவு எல்லாமே பேசிக் தான். டயர் கண்டிஷன் பாருங்கள், எல்லாமே ஒரு 80% மேலே இருக்கும். அப்போலோ நியூ டயர் தான் போட்டிருக்காங்க, 4 டயருமே. மாருதி 800. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி இப்போ ஓடிக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும். இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 57,000 கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குது. புதுசாக வண்டி ஓட்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா 2.5 லிட்டர் ஜி வேரியண்ட். இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். இதில் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டி இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,00,000 வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க, ஒரு நீட்டான கண்டிஷனே இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 50% மேலே இருக்கும். இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம், எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. ஒரு 8 பேர் தாராளமாக உட்காந்து போகிறது இந்த கார் பக்காவாக சூட் ஆகும். நிறைய பேர் டிராவல்ஸுக்கு இந்த கார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏசி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏசி மட்டும்தான் வரும், ரியரில் வராது இந்த மாடலுக்கு. 4 டோரும் பவர் விண்டோலாம் வந்துடும்.
டொயோட்டா இன்னோவா 2006 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள் இது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி போடுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்னோவா கார் பார்க்குறவங்களுக்கு இந்த கார் வந்து பக்காவாக சூட் ஆகும். இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு மாத்தவரம் போகிற ரூட்டில் காஞ்சரங்கோடுன்னு சொல்லி ஊரில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாரோம். தேங்க்யூ.